செய்தி. வணக்கம். செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. ஷோலிங்கர் ஒன்றிய குழு கூட்டத்தில் கோடைக்காலம் என்பதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆயில் குடியிருப்பு பகுதி மற்றும் பனவட்டாம்பாடி அரசு பள்ளி அருகே உள்ள உயர் மின்னழுத்த கம்பங்களை மாற்றி அமைக்க வேண்டும், ரெண்டாடி ஏரி ஓடை கால்வாய் மற்றும் ஏரி முன்னூர் பொன்னையாற்று கால்வாய் பகுதியில் விவசாயிகள் பயன்படும் வகையில் பாலம் அமைக்க வேண்டும், சுமார் 40 ஆண்டு கோரிக்கையாக ரெண்டாடி அருந்ததி பாளையம் சின்னவ பரத்தூர் பகுதியில் மயான பாதை அமைக்க வேண்டும், வாங்கூர் பகுதியை சுற்றியுள்ள கிராமப்புறத்தில் இருந்து மாணவர்கள் ஒழுகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சென்று வருகின்றனர். அவர்களுக்கு வாங்கூர் வழியாக பானாவரம் ஆற்காடு செல்லும் அரசு பேருந்து மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் நேரம் மாற்றி அமைக்க வேண்டும். புலிவலம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்படும் வகையில் நெல்களம் அமைத்து தர வேண்டும். மேலும் அதே பகுதியில் 40 ஆண்டு பழமை வாய்ந்த ரேஷன் கடையை அகற்றிவிட்டு புதிய ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கூட்டத்தில் முன்வைத்து ஆலோசனை செய்தனர். அப்பொழுது ஒன்றிய குழு தலைவர் பேசும்போது, ஷோலிங்கர் ஒன்றியத்தில் ஒரு சில கிராமங்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தாமல் உள்ளது. அதனை கண்டறிந்து அப்பகுதி மக்களுக்கும் அதிகாரிகள் இத்திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும். தற்பொழுது கோடைக்காலம் என்பதால் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் ஊராட்சி நிர்வாகம் முறையாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி தேவை என்றால் ஒன்றிய நிர்வாகத்திடம் முறையாக தெரிவிக்கலாம். அதற்கு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என தெரிவித்தார். அப்பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெங்கடேசன், செல்வி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன், ஒன்றிய கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர்.